இளைய செல்வன் மாஸ்டர் விஜயராஜ் அவருடைய பல நாள் கனவு, தந்தை, அப்பா, அம்மா, அண்ணன், அந்த குடும்பத்தாருடைய ஆசீர்வாதம் அனைத்தும் சேர்ந்து இந்த திரைப்படம் கருப்பட்டி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபு ராமானுஜம் தம்பி, நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா. யார் கேமராமேன்? யார்? ஏன் டல்லாக இருக்குது சில இடத்துல? கேமராவே சரியில்லையா? இல்லை, அது எதுவும் கிரேடு பண்ணணுமா? டிஐ பண்ணலையா? டிஐ பண்ணிட்டு போட்டிருக்கலாம்ல. பார்த்த உடனே யாரையா கேமராமேன் கூட்டு வாடாவனே அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் நல்லா டிஐ பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் சும்மா பாராட்டிகிட்டே போகிறதுக்கு நான் வரல. நம்ம டைரக்டர் ஒருத்தன் ஜெயிக்கணும்னா அது ஒன்று. ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்திருக்கீங்க, கம்போசிங் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருச்சு இருக்கு. இந்த பாட்டு நல்லா தான் இருக்கு. எனக்கு கிறுக்கு பிடிச்சாலும் நல்ல பாட்டு போட்டிருக்காங்க. யார்? இசையமைப்பாளர். ரொம்ப நல்லா இருந்தது. இது மெட்டுகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ரசிக்கிற மாதிரியான மெட்டுகள் அழகாக, எந்த மியூசிக்குடைய டாமினேஷன் இல்லாமல் அழகாக வரிகளும் நல்லா எழுதியிருந்தார். யார்? நீயே தான் எழுதுனியா? நீயே தானா? எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு அப்புறம் நாங்கள்லாம் எதுக்கடா இருக்கோம்? இப்போ நான் பாட்டு எழுதுவேன், சுந்தரராஜ் அண்ணனே எழுதுவார். ஆமாம், பேரரசு எழுதுவார். விட்டா ஜாகுவார் தங்க கூட சண்டை பாட்டு எழுதுவார். நீங்கள் எங்களையெல்லாம் விட்டுட்டு நீயே பாட்டு எழுதி நீயே மியூசிக் சரியில்லைன்னு சொல்லிடுறேன். நாங்கள் எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும்ல. நல்லா தான் எழுதியிருக்கேன். உன் மனசில் இருந்த ஏக்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து உனக்கு எந்த அளவுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்றது இந்த படத்தில் காட்டியிருக்கேன். நல்ல இசை கிறுக்கண்ணி வாழ்க. சிறப்பாக இருந்தது. மியூசிக் உண்மையிலுமே நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள் கண்ணே. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹீரோயின் வந்த மாதிரி இருந்தது. எந்த ஹீரோயின்னே பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பெண்களுக்கும் என் தம்பி பேரரசுக்கு மட்டுமே குத்திக்கு விட்டாங்க. ஒன்று கூட விட்டு வைக்கலையா? அது என்ன இது? விஜய் முரளிக்கு அப்படி பேரரசு மேலே ஒரு இதுன்னு தெரில. அவங்களுக்குள்ள என்ன உடன்படிக்கையோ யாருக்கு தெரியும். கருப்பட்டி போகிற போக்க பார்த்தா உனக்கு கூட ஹீரோயின்ஸ் கிடைக்காது போல். பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். தம்பி விஜயராஜ் நல்ல நீ கொஞ்சம் விஜயகாந்த் சாயல் இருக்கு உங்ககிட்ட. நீ உன்னை இன்னும் இப்போ ஆரம்பம் இதுதான். இது ஆரம்பம்தான். இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு, விஜயகாந்த் சார் கூட முதல்ல ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி பண்ணியிருந்தார். அப்புறம் போக போக அப்புறம் சுந்தரராஜ் அண்ணன் படங்கள்லாம் நடிக்க அவருடைய ஹேர் ஸ்டைலெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. நல்ல உங்கள் முகத்தில் அந்த இது இருக்குது, அந்த தெளிவு இருக்குது. வாழ்த்துக்கள். நல்லா அசால்ட்டாக நடிச்சிருக்கேன் நீ. அதாவது ஏதோ புதுசாக ஒருத்தர் நம்ம முயற்சி பண்ணுறோம், அது மாதிரி நடிக்கிறாண்டான்ற மாதிரிலாம் தெரியாமல் நீ கேஷுவலாக நடிச்சிருந்தீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உட்காருங்க. ஆனால் முதல் படத்துலையே இப்படி ஒரு ஹீரோயின், அவளுக்கு ஒன்று பேயாக்கிட்டு இன்னொரு ஹீரோயின், இப்போ 2 பேர் கூட சேர்ந்து ஒரு இது, அப்புறம் ஒரு குத்துப்பாட்டுன்னு எதையுமே விடாமல் எல்லாத்துலேயும் புகுந்து விளையாடி இருக்கிற நீ பரவாயில்லை. நீ விவரமான ஆள் தான். இதை பார்த்து எவ்வளவு ரசிக்கிறார் உங்கள் அப்பான்றதை பார்க்கும்போது எனக்கு அதை விட சந்தோஷப்படுற அளவுக்கு வேறு. உங்கள் அப்பாவே அவ்வளோ பாராட்டுறாருன்னா உண்மையிலுமே பெரிய விஷயம். அவர் பட்ட கஷ்டம் வீண் போகல. மகன் எந்த ஒரு இடத்துல, ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு மேடையில் மகனை புகழ்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தந்தை அமர்ந்திருக்கிறது ஒரு கொடுப்பினை. எங்கே அவர் ஐயா
நீங்கள் திருப்பி கடைசியில் ஒரு தடவை பேசுங்க. நீங்கள் பாதியில் விட்டுங்க. இல்லை சொன்னார், நான் இன்னும் திருப்பி கடைசியில் பேசுகிறேன்னு இருக்காருல்ல, ஃபங்க்ஷன் முடிச்சோன்னு. அதுக்கப்புறம் இல்லை சுந்தரராஜன் பேசின கடைசியில் நீங்கள் பேசலாம், அதுக்கப்புறம் பேசுங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. இஷ்டப்பட்டும் எடுத்திருக்கீங்க, கஷ்டப்பட்டும் எடுத்திருக்கீங்க. இப்போ கஷ்டமெல்லாம் வந்து யாரோ தம்பி சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்தேன்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இஷ்டப்பட்டு பார்க்கணும் இந்த படத்தை. அது மற்றவங்க பார்த்தா மட்டும்தான் ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகும். படம் பார்க்குறதுக்கு இசை ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லா பாட்டுமே நீ ஆடியோ ரிலீஸ் பண்ண உடனே அந்த பாடலில் 2 பாட்டு, குறிப்பாக அந்த 2 மெலடி சாங்ஸு, அந்த பொண்ணு பாடுறது, நீங்கள் உங்கள் பாடுற டூயட் 2மே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சது அது அந்த பாட்டு. அது வந்து உங்கள் படத்தை கொஞ்சம் நல்லா நகர்த்தி விடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் தேவை விளம்பரம். ஹார்லிக்ஸுக்கே இன்றைக்கி விளம்பரம் போட்டிருக்காங்க. அது நான் பிறக்காதுக்கு முன்னாடி இருந்தே ஹார்லிக்ஸ் விற்கிறாங்க. இருந்தாலும் பேஜை திறந்தால், ஒரு பத்திரிகையை திறந்தால் ஹார்லிக்ஸுக்கு விளம்பரம் வருது. அந்த மாதிரி நம்ம படத்தை எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு முதல்ல 10 பேர் என்னடா இதில் இருக்குது அப்படின்னு பார்க்க வரும்பார். அந்த 10 பேருக்கு படம் பிடிச்சிருச்சுன்னா படம் பெரிய ஹிட்டு. அதனால் நம்ம கண்மூடித்தனமாக இவங்க தான் காப்பாற்றணும், அவங்க தான் படம் எடுத்தது நீயே, அவங்க எப்படி காப்பாற்றுவாங்க? இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுகிற அத்தனை தந்திரத்தையும் வைத்து தான் இப்போ இந்த படத்தை எடுத்திருக்கிறேன். அதுக்கு உண்டான மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற வேலைகளை நிச்சயமாக நம்ம இவர் இருக்கார் இல்லையா, யார், விஜய் முரளி அவர்களும் அவரோட சம்பந்தி எங்கே சத்யா, கிளாமர் சத்யா அவர்களும் உண்மையாகவே எந்த ஒரு நிகழ்வு எங்க சத்யா வெளியே உங்களுக்கு ஏதோ காப்பி டீ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க விடவே மாட்டாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் எந்த ஒரு நிகழ்வுல வந்தாலும் வருகிற அனைவரையும் வரவேற்று உபசரித்து அவங்க மனம் கோணாமல் அவங்க சந்தோஷப்படுத்தி அனுப்புறது எப்பவுமே விஜய் முரளிக்கு அது ஒரு பேர் இருக்கு. அவங்களுடைய ஆதரவு இந்த படத்துக்கு இருக்கிறவர்களும் நிறைய ரீச் பண்ணி விடுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையட்டும். இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ, நமது முதல்வர், மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை பற்றி. அவர் நிச்சயமாக பண்ணுவார். அவர் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாரும் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தப்போ, இந்த 100 நாட்கள்லேயே அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்ற விஷயம் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை செஞ்சுருக்காரு. லேட்டஸ்டாக நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டார், முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன். நம்மளோட படத்தோட பாருங்க ஐயா, இருங்க கொஞ்சம் இருங்க. நீங்கள் யாருங்க ஒன்றா நீங்கள் இங்கே வந்து பேசு, நீங்க வந்து பேசுப்பா, நீங்க இங்க வந்து பேசுங்க. படத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறேன். இந்த படத்துல யாரு பேசணும்? யார் அவரு? 3 சிலிண்டர் கொடுக்கறேன்னு பேசியிருக்கிறாரு இலவசமா. இப்போ மக்களுக்கு உண்டான வேலைகளை, பணிகளை அவர் மேற்கொண்டு செய்து கொண்டிருந்த நேரத்துல தான் இப்போ திரைப்படத்துறையில் ஒரு சின்ன சலசலப்பு, தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் உண்டான ஒரு பிரச்சனையினால எப்போ படப்பிடிப்பு இந்த 1ஆம் தேதியிலேருந்து நிறுத்திடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. அதற்கு உடனே நமது பெப்சி தலைவர் செல்வமணி அவர்கள் முறையீட்டின் படி, ஏன்னா படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சாப்பாட்டு கஷ்டப்படும். உழைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தொழிலாளர்களுடைய நலனை மனதில் கொண்டு உடனே முதலமைச்சர் அவர்கள் தலையிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உடனடியாக அவர் தலையிட்டு இந்த 1 மாதம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் வரையில் போருங்க,
கொஞ்ச நாள் கழித்து நானே எல்லாத்தையும் அழைச்சி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு முதல்வரை தான் திரையுலகம் கண்டிருக்கேன். ஸோ அவ்வளவு பண்பாளராகவும் பொறுமையாளராகவும் நம்ம சினிமாவை காப்பாற்றின அவருக்கு தமிழ்நாட்டையே காப்பாற்றியாகணும். தமிழ்நாட்டுக்கே நல்லது செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு முதலமைச்சர் இது சொல்லியிருக்கிறாருன்றதை நான் இப்போ தெளிவுபடுத்துகிறேன். அதனால் சிறு குறு படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு உண்டான நியாயம் என்ன? இப்போ சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் கிடைக்காது. ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் நம்ம பேசணும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம படத்தை பார்ப்பாங்க, சார் இது அப்புறம் சொல்கிறேன் சாரம்பாங்க, இந்த மாதிரி தள்ளி விடுவாங்க. ஒரு படம் வெளியிடுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படணுமன்றது போக போகத்தான் தெரியும் சின்ன படங்கள் தயாரிப்பாளர்களுடைய சூழ்நிலை. ஸோ அத்தகைய ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது எந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எத்தனை மணி ஷோவில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதே நிறைய தயாரிப்பாளர்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த விஷயத்தையும் சேர்த்து மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களிடம் நம்ம பேசணும். அதெல்லாம் பேசுகிற பட்சத்தில் சிறு படங்களுக்கு, அதாவது சின்ன பட்ஜெட்டில் தயாரிக்கும் படங்களுக்குன்னு ஒரு சில தியேட்டர்களை நம்ம பர்மனெண்ட்டாக கொடுத்துடணும். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இல்லையா மொத்தம் 3000 தியேட்டர் இருக்குன்னா ஒரு சிட்டி வைஸில் 3 தியேட்டர் 6 தியேட்டர் 9 தியேட்டருன்ட்டு ஒரு மாநகராட்சியில் 9 தியேட்டர் சிறு படங்களுக்குன்னு ஒதுக்கிடணும். ஈவன் இப்போ மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸில் கூட சும்மா ஒரு ஷோ எப்பாச்சும் ஒரு ஷோ போடுவான். அது எந்த தியேட்டர்லன்னு தேடுறதுக்குள்ளே படம் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி அந்த அநியாயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துகிற அளவிற்கு நம்ம சிறு பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் திரு விஜய் முரளி அவர்களோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் கொண்டு போய் சேர்த்துருவார். தயாரிப்பாளர் சங்கத்தில் அவருக்கு இன்னும் ஒரு இடம் இருக்குது. அவர் அதை போய் அது அவங்களெல்லாம் அமர வைத்து எப்படி இவங்கெல்லாம் சிரமப்படுறாங்க, எந்தெந்த தியேட்டரில் படம் ஓடுறதுன்னு ப்ரொடியூசர்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் ஓடிய படங்களுடைய கலெக்ஷன் இன்னும் அவங்க கைக்கு வந்து சேரலை. அது எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்குன்னே தெரியல. இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப் போகிறார்கள் தமிழக அரசு சார்பாக. அது நடக்கும்போது அனைத்து தயாரிப்பாளர்களும் கலந்து கொண்டு, அனைத்து இயக்குநர்களும் கலந்து கொண்டு, அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நம்மளுடைய கஷ்டத்தை எடுத்து வைத்து நம்ம ஒரு நல்ல தீர்வு கண்டால் ஒழிய சிறு படங்களுக்கு தீர்வு கிடைக்காது. ஆகவே சின்ன படங்கள் நம்ம எவ்வளவு எடுத்தாலும் நம்ம 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்த 1 கோடி ரூபாய் நமக்கு வருமானது பெரிய சந்தேகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவ்வளவு மனசில் எவ்வளவு ஆசைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒரு எடுக்கிற இந்த மாதிரி கருப்பட்டி மாதிரியான திரைப்படங்கள் ஓடுவதன் மூலமாக அது இந்த பிரச்சனை சால்வ் ஆனாதான் அது மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும் படமாக வரும். ஆகவே கருப்பட்டி இந்த சமயத்தில் ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்கை கொண்டு வரட்டும். அரசு தரப்புலையும் சரி, அதே மாதிரி திரைப்பட விநியோகஸ்தர்கள் தரப்புலையும் சரி, தியேட்டர் அதிபர்கள் தரப்பிலும் சரி, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு நல்ல திரைப்படமாக இது அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.